Hello friends, welcome to TAMILEDGE. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட கம்யூனிட்டி காலேஜில் இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 2022க்கு ஓகேங்களா, ஒரு 6 days முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கம்யூனிட்டி காலேஜ் லாஸ்பெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் தான் கிளிக் பண்ணுங்கள். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் சில டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அது நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அடுத்தது கிளிக் ஹியர் டு ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இல்லை டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனு, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கோ டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிற அந்த லாகின் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். அதாவது அப்ளிகண்ட்டோட நேமு, தென் ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸு, அதே நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். தென் பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான். அதேமாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பரு நீங்கள் மறுபடியும், அதாவது ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. தென் நீங்கள் கேப்சாவை என்ட்ரு பண்ணணும். முடிச்சதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதாவது நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓகேங்களா, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ லாகின் விண்டோவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேப்சா இதை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஷோ ஆகும். அதாவது இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஓகேங்களா. இங்கே வந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 3 steps இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா நான் சொல்லிவிடுவேன். அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. இதில் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு இந்தியன் இல்லைன்னா உங்கள்கிட்ட வீசா அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே என்ட்ரு பண்ணிடலாம் ஓகேங்களா. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு வேளை அப்ளிகபிள்னா ஓகேங்களா. அதில் நீங்கள் எஸ் நோ நீங்களே கொடுத்துக்கலாம். தென் கேட்டகிரி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம். அப்படி இல்லை பர்மனெண்ட்டில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன்னா நீங்கள் பர்மனெண்ட் வந்து அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை பர்மனெண்ட் அட்ரஸும் இப்போ நீங்கள் வந்து ஒரே அட்ரஸில் தான் இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ்ன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் அது வந்து டிட்டோவாக எல்லாமே என்ட்ரு ஆகிடும் ஓகேங்களா. அவ்வளோதான். கீழே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் அதை கேட்குறாங்க. அப்படி இல்லைனா இன்சூரன்ஸ் ஏதாவது உங்கள் பேரில் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ அதை தான் இப்போயே அவங்க வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பாஸ்புக்கை பார்த்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும்.
அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் எழுத படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷுன்றது கம்பல்சரி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ் தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தி தெரியும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது 2 லாங்குவேஜுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குது, ரீடிங்காக ரைட்டிங்காக அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா கீழே அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க இல்லையா அந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ்ஸு, அதுதான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்படி கரெக்டாக இல்லைனா நீங்கள் அப்டேட் கொடுத்து நீங்கள் மறுபடியும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஃபைல்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் ஓபிசி கேட்டகிரியோட சர்டிஃபிகேட். ஐ மீன் நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை மார்க் ஷீட்டோ நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான சைஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 10 KBலேருந்து 1 MB வரைக்கும் ஃபைலோட சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா JPEG அண்ட் JPEG இந்த 2 ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அது கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் அப்லோடிங் முடிச்சாச்சு. அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கீழே சப்மிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் வந்து செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து HSC மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ரொவிஷ்னலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ வித்தின் 13 டிசம்பருக்குள்ளே நீங்கள் அதை வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2022 அது வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணணும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை. ஓகேங்களா? இப்போ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அடுத்தது. ஸோ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுங்க. அப்ளை நவுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துலையும் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். அது ஜென்ரல் ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டவுட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரி நானே கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செலெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட லெவல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னா அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸாக, போஸ்ட் கிராஜுவேட்டாக, அப்படி இல்லை டிகிரி கோர்சஸாக, வொகேஷ்னல், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இல்லையா, இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும், இல்லை இது முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் தேர்டாக செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் காமிக்க போகுது. இதெல்லாம் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதாவது 10th வந்து நீங்கள் எடுத்த மார்க்ஸு எப்போ பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் தான் கேட்க போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 10th இயர் ஆஃப் பாஸிங் கேட்குறாங்க, அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
10th மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 500னா அது கொடுத்துக்கோங்க கரெக்டாக. அடுத்தது நீங்கள் எடுத்த மார்க் என்ன அப்படின்றது அடுத்தது கொடுத்துக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறமா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியோட போர்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு தான், தமிழ்நாடுன்னு இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கிளாஸ் 10th சப்ஜெக்ட் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் வைஸாக தான் இருக்கும். அதே ஆர்டர்லேயே நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் கீழே. ஓகேவா. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதுக்கான பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாஸ் 10th டிவிஷன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், 60% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் கிளாஸில் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டாக செகண்டாக கொடுத்துக்கோங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் 10th என்னென்ன கொடுத்தீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் 12th நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ண போகிறீங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இது வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வந்து அதாவது வெரிஃபை பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது மார்க் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் காமிக்கிற மாதிரியே மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு லைனாக காட்டும். ஸோ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நான் படிக்காத சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 0 தான். அந்த லைனில் அப்படியே அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 0 தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ படித்த சப்ஜெக்ட்டுக்கு நான் அப்படி எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் கேட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிக்கல் மேக்ஸுக்கு கிடையாது, அதனால் 0. நீங்கள் ஒப்டைன் மார்க்ஸ் இன் ப்ராக்டிக்கல் கேட்டிருப்பாங்க மேக்ஸுக்கு, ஸோ அதுவும் 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் இன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா தியரி ப்ளஸ் இன்டர்னல் மார்க் இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ணி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்காக கொடுக்கணும். இப்போ தியரியில் வந்து நீங்கள் 90க்கு எழுதுவீங்க, அப்புறம் வந்து இன்டர்னல் மார்க்கு ஒரு 10. ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் தியரி மார்க் எவ்வளோன்னா 100 அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்கணும். அதாவது இன்டர்னல் ப்ளஸ் தியரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நீங்கள் இங்கே டோட்டலில் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒப்டைன் மார்க் கேட்டிருப்பாங்க, ஒப்டைன்டு தியரி மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா. இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் எவ்வளோ எடுத்தீங்க, தியரியில் எவ்வளோ எடுத்தீங்க, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி தான் நீங்கள் இங்கே ஒப்டைன் மார்க்கில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னலில் வந்து நீங்கள் வந்து 10, தியரியில் வந்து ஒரு 50 எடுத்துருக்கீங்கன்னா 50 அப்படின்ற மாதிரி 60 அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் அதுவே உங்களுக்கு காமிச்சிரும். அடுத்தது வந்து நீங்கள் ஒப்டைன் மார்க் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கும்போது சில எரர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலாம். அதாவது 30க்கு பதில் 20 அப்படின்ற காமிக்கிற ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ வந்து மேலே வந்து அப் அண்ட் டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ட்ரு பண்ணணும். சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலன்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வந்து 0 தான் எல்லாமே. ஓகேங்களா. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கிளியராக இல்லைனாலும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்து ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மறுபடியும் காமிக்க போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபைல்ஸ்லாம் சிலதை அப்லோட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பேசிக் டாக்குமெண்ட்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 மார்க் ஷீட்டை வந்து நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் அதே சைஸ் தான், அதாவது 10th 12th மார்க் ஷீட் தான். சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும், 10 KBக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா. ஃபார்மெட்டும் அதே தான். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், HSC மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது இல்லையா, இது மாதிரி காமிக்கும். இப்போ அது காமிச்ச பிறகு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா. இன்கேஸ் நீ அதை அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஃபைலில் அப்லோட் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் நான் அப்படின்னா நீங்கள் டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் அப்லோடிங் ப்ரொசீஜரு. ஓகேங்களா. இது முடிச்சதுக்கப்புறமா கீழே ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். கரெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பே ஃபீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஃபீ பேமெண்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் காமிக்கும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டீட்டெயில்ஸ்னால் அந்த இடத்துல கொடுத்துட்டு
அதெல்லாம் வந்து நீங்களே வெரிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செக் பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்கள் நேம், என் நேம் இது தான், என்னோடய டேட் ஆஃப் பர்த் இது தான் அப்படின்னு நீங்கள் வந்து டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட் கெட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பேமெண்ட் கெட்வே. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண போகிறீங்க. அடுத்தது எக்ஸ்பிரி டேட்டு, சிவிவி நம்பர் பேக் சைடு இருக்கும்போது, அடுத்தது கார்டு ஹோல்டர் நேம் என்ன அப்படின்னு என்ட்ரு பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் வரும். இதில் வந்து உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். அப்புறமா உங்கள் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி, இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே கீழே காமிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே காமிக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்டோமெட்ரி அப்படின்ற கோர்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே காமிக்குது. நீங்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு போடுறீங்களோ ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக பே பண்ணணும், 200 ருபீஸ். ஓகேங்களா? அது இந்த இடத்துல கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். ஒவ்வொரு கோர்ஸுக்குமே அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on the next video. Thanks for watching.